கர்த்தர் நல்லவர். கர்த்தர் ஜெபத்தை கேட்கிறவர், ஜெபத்துக்கு பதில் தருகிற தேவன். ஒவ்வொரு மனிதனுடைய விண்ணப்பங்களையும் வேண்டுதல்களையும் அவர் செவி கொடுத்து கேட்கிற தேவன். ஒரு விண்ணப்பத்தை கேட்க வேண்டும் என்று சொன்னால் அந்த விண்ணப்பத்தை கேட்பதற்கு அவர்களுக்கு செவி இருக்க வேண்டும். அந்த செவியிலே அது கேட்கக்கூடிய வல்லமை இருக்க வேண்டும். அதை கேட்டு அதை செயல்படுத்துவதற்கான ஆற்றல் அந்த செவியை சுற்றியுள்ள நரம்புகளிலே மூளைகளிலே இருக்க வேண்டும். தேவன் தம்முடைய சாயலாக மனிதனை படைத்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஜெபத்தை கேட்கிறவர். நம்முடைய வேண்டுதல் விண்ணப்பங்களுக்கு அவர் கேட்கும்படி அவருடைய செவிகள் எப்பொழுதும் திறந்திருக்கிறது. அவர் நம்முடைய கூப்பிடுதலை கேட்பதற்கு எப்பொழுதும் ஆர்வம் உள்ளவராக இருக்கிறார். அவருடைய கண்கள் எப்பொழுதும் நம்முடைய ஜெபத்தை நோக்கி காத்திருக்கிறது, பார்த்திருக்கிறது. நமக்காக அவர் விழித்திருக்கிறவர். இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. அவர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன். நம்முடைய ஜெபத்தை கேட்பதற்கு அவர் ஆர்வம் உள்ளவராக இருக்கிறார். தைரியத்தோடு விசுவாசத்தோடு அவருடைய சமூகத்திலே நம்முடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து நம்முடைய விண்ணப்பங்களையும் வேண்டுதல்களையும் கஷ்டங்களையும் கண்ணீர்களையும் ஒரு சமூகத்திலே சொல்லி செபிக்கிற பொழுது அவர் எல்லா விண்ணப்பங்களையும் கேட்டு அவருக்கு பதில் தருகிற தேவனாக இருக்கிறார். ஆமென். கர்த்தர் மகிமையானவர். கர்த்தர் நிர்மூலமானவைகளை எடுத்து கட்டுகிறவர். ஒன்றும் இல்லாதவைகளிலே எல்லாவற்றையும் உருவாக்குகிற தேவன். அவர் சர்வ வல்லவர், சர்வ வல்லமை உள்ளவர், சர்வ சிருஷ்டிகர், எல்லாவற்றையும் பாதுகாத்து பராமரிக்கிற சர்வ மகிமையின் தேவன். அவர் ஒரு நாளும் நம்முடைய ஜெபத்தை விண்ணப்பத்தை தள்ளிவிடுகிறவர் அல்ல. நம்முடைய ஜெபத்தை கேட்டு நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன். விசுவாசத்தோடு அவர் மேல் நம்பிக்கையோடு கூட அவர் நம்முடைய ஜெபத்தை கேட்பார் என்று அந்த வாக்குத்தத்த வசனத்தை பிடித்து கொண்டு அவருடைய சன்னிதானத்தில் நின்று ஜெபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும் இடத்திலே வருவார்கள் என்று சொல்லி அவரை நோக்கி ஜெபிக்கிற வேளையில் நம்முடைய ஜெபத்தை கேட்டு பதில் தருகிறவர், ஆசீர்வதிக்கிறவர், உயர்த்துகிறவர், காப்பாற்றுகிறவர், பாதுகாக்கிறவர், பராமரிக்கிறவர், நம்முடைய எல்லா வியாதி பலகீனங்களையும் மாற்றுகிறவர், எல்லா கண்ணீரின் கஷ்டங்களையும் மாற்றுகிறவர், எல்லா பொருளாதார நெருக்கடிகளையும் மாற்றி செழிப்பை கட்டளையிடுகிறவர், சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் நிம்மதியும் ஆறுதலையும் தைரியத்தையும் விவேகத்தையும் ஞானத்தையும் புத்தியும் ஆற்றலையும் அறிவையும் கொடுக்கிற சர்வ மகிமையின் தேவன். அவர் ஒருவருக்கே எல்லா துதியும் கனமையும் உண்டாவதாக. அவரே நாம் போற்றி துதிப்போம். சர்வ சிருஷ்டிகர். அவர் கொடுத்திருக்கிற நாமம் இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவர் ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் அவருடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் உங்களுக்கு தருவேன் என்று சொல்லியிருக்கிற தேவனுடைய சமூகத்தில் விசுவாசத்தோடு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மேலே உறுதியான நம்பிக்கையோடு கூட ஜெபத்தை நாம் வைக்கிற பொழுது கர்த்தர் நம்முடைய ஜெபங்களை எல்லாம் கேட்டு நமக்கு பதில் தருவார். இன்றே ஒரு சமாதானம், இன்றே உனக்கு ஆறுதல், இன்றே உனக்கு விடுதலை, இன்றே உனக்கு பாதுகாப்பு, இன்றே உன்னுடைய பிரச்சனை எல்லாவுக்கும் தீர்வு. கலங்காதே, திகையாதே. கர்த்தனுடைய தேவனாக இருக்கிறார். அவனை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். ஒப்பு கொடுத்து செபிப்போம். கர்த்தர் நம்மை உயர்த்துவார். அவருடைய நாமத்துக்கே மகிமை உண்டாவதாக. ஆமேன்.